சாக்லேட் வச்சு ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் தான். பூஸ்ட் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஹாய் கைஸ், சாக்லேட் அண்ட் பூஸ்ட் ஓகேங்களா, இது ரெண்டும் வச்சு தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வந்து செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துலாம். இந்த சாக்லேட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர்லையும் வந்து பார்த்தோன்னா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான சாக்லேட் எடுத்துகிட்டு ஸோ அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாதாம், ஸோ ஊற வச்ச பாதாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் அந்த பாதாம் கொஞ்சம், ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ பூஸ்ட் பாக்கெட்லேருந்து கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சிட வேண்டியதான். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த இப்போதைக்கு பால் கிடையாது. ஸோ தண்ணி கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, வானல் எடுத்து வச்சாச்சு. இப்போதைக்கு சாக்லேட்டை எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ சாக்லேட் உருக ஆரம்பித்த பிறகு ஸோ நம்ம கலக்கி வச்ச பூஸ்ட் வந்து அதுலேருந்து ஊற்றிடலாம். லைட்டாக ஊற்றிட்டோம்னு வச்சுக்கேன். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் பூஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா ஸோ அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நெருக்கி வச்ச பாதாம் வந்து அப்படியே அதில் போட்டுற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம வந்து வச்சிட வேண்டியதான் அதுலேருந்து. ஸோ அந்த குழியில் ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம வந்து வச்சிட வேண்டியதான். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதான். அவ்வளோதான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. நல்லா கூலிங் ஆன பிறகு எடுத்து சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வேறு டேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பூஸ்ட்டு கலந்துருக்கோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எனர்ஜியாக ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சாக்லேட்டில் வந்து பார்த்தோன்னா ஊற்றிடுங்க. நல்லா கிண்டிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் ஊற்றிட வேண்டியதான். ஸோ பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கூலிங் ஆன பிறகு எடுத்து குடித்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். Boost is a secret of my energy. Boost is the secret of our energy. சரி ஓகே கைஸ், ஃபைனல் டச் வந்தாச்சு. ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா கூலிங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் ஓகேங்களா. ஸோ நல்லா அவ்வளோவா ஷேப் கிடையாது, பட் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குதா இல்லையான்னு. உண்மையாகவே டேஸ்ட் பக்காவாக இருக்குது.